நண்பர்களே, எல்லாரும் என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இது வந்து நைட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பாதி பேர் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அப்பாலஜிஸ் வீடியோ. ஆம் என்ன அப்பாலஜி அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன். அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல தோன்றத பேச போறேன். அன்கட்டா இருக்கும். சொல்ல முடியாது. நான் ஏன்னா ஏதாவது லூஸ்தனமா உளறி வச்சிருந்தேன்னா, மேபி கட் பண்ணாலும் கட் பண்ணிருவேன். யாருக்கு தெரியும்? அ என்னன்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் சாட்டர்டேல இருந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, என்னோட வீடியோ ரெகுலரா பார்க்குறவங்க YouTubeலயா இருந்தாலும் சரி, Instagramல இருந்து என்னோட வீடியோ பார்க்குற என்னோட நண்பர்கள் நீங்க யாராவது YouTubeல இப்ப என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சாட்டர்டேல இருந்து பார்த்திருந்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஆ அது வந்து நான் இந்த மாரி டெய்லி வீடியோ போடப் போறேன் அப்படின்னு நான் எதுவும் அனவுன்ஸ் பண்ணல. அது வந்து நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். என்ன யோசிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்றேன். அண்ட் செகண்ட் இது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ என்னன்னா 3வது விஷயம், அ வீடியோ வந்து கன்சிஸ்டன்ட்டா நான் எடிட் பண்ணி ஒரு 4 நாளைக்கு உண்டான வீடியோ எடிட் பண்ணி, ஸ்கெட்யூல் பண்ணி அப்படிதான் வச்சு போட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் வொர்க் லோட கம்மி பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 1 நாள் இப்ப இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா, உட்காந்து ஒரு 4 நாளைக்கு உண்டான வீடியோ எடிட் பண்ணி வச்சுருவேன். லைக் 4 நாள்னு ஒரு டார்கெட் இல்ல. பட் எவ்வளோ நாளைக்கு உண்டான வீடியோ என்னால எடிட் பண்ண முடியுமோ, எடிட் பண்ணி வச்சுருவேன். அது Instagramல ரீல்ஸு அண்ட் YouTubeல போட வேண்டிய ஷார்ட்ஸு, அப்புறம் YouTubeல போட வேண்டிய லாங் ஃபார்ம் வீடியோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அது மாரி தான் இப்போ லாஸ்ட் சாட்டர்டேல இருந்து லாங் ஃபார்ம் வீடியோவும் இப்ப டெய்லி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா திடீர்னு தோணுச்சு. போட்டு பார்ப்போம் என்னதான் ஆகுது அப்படின்னு. பிகாஸ் என்ன நம்பி ஒரு 1000 பீப்பிள் இப்ப என்னைய ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க YouTubeல அப்படிங்கும்போது, நான் அவங்களுக்காக என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் இப்ப வரையும் எதுவும் பண்ணல. பட் ஓகே பண்ணுவேன் கண்டிப்பா. கண்டிப்பா வந்து பண்ணுவேன். அண்ட் இந்த 1000 ஃபாலோவர்ஸ்க்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம டெய்லி வீடியோ போடுவோம். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு இல்ல. நம்மள இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க எல்லாருமே நான் இப்ப வீடியோ ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்டின்னா, அது எப்படியுமே இந்த YouTube ஃபோரம்ல தான் இருக்க போகுது. ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் என்னோட வீடியோவ என்ன மதிச்சு பார்க்குற எல்லாருமே வந்து என்னோட ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் போடுற டெய்லி வீடியோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மென்ட், ஏதாவது ஒண்ணு நான் கன்டென்ட் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல என்ன மெயினா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேங்கிறது பார்த்தீங்கன்னா, 101 கேஜில ஆக்சுவலி இருந்தேன். அ என்னோட ஃபிட்னஸ் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2019ல இருந்தே ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்பவே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ஸோ ரொம்ப ஒல்லியா இருந்து நான் காலேஜ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல படிக்கும்போது ரத்னம் காலேஜ்ல தான் என்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சேன் 1 வருஷம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு காலேஜ் பக்கத்திலேயே இருக்கிற ஜிம்மு. ஸோ அதனால வந்து நெறைய அங்க வந்து பசங்க தான் இருப்போம். அப்படிங்கும்போது அங்க வந்து நான் ஜெனரலா ட்ரெய்னிங்க்காக ஜிம்ல ஃபீஸ் கட்டினது பார்த்தீங்கன்னா, ₹500. ஸோ அப்பயிலருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கருந்து என்னோட ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கருந்தே வந்து என்ன ஆ அண்டர் வெயிட்டா இருக்கறனால ஜிம்ல போன ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்யூஸ் தான் ஃபேஸ் பண்ணேன். என்னால வெயிட் தூக்க முடியறதோ சரி, இல்ல புல் அப் கூட என்னால முழுசா பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப நேரம் ஹேங் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 20 செகண்ட் மேக்ஸிமம் ஹேங் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் நெனச்சா, இப்போ வந்து ஒரு 20 புல் அப்ஸ் நான் நெனச்சா இப்பயுமே என்னால பண்ண முடியும். பண்ணிட்டு டயர்ட் ஆகாம நிப்பேன். ஸோ அந்த மாரி ஒரு ஜர்னி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நான் மறுபடியும் ஓவர் வெயிட் ஆயிருக்கேன், டவுன் ஆயிருக்கேன். மறுபடியும் வெயிட் ஏத்தியிருக்கேன், மறுபடியும் டவுன் பண்ணியிருக்கேன். மசில் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசென்ட்டா ஏப்ரல் அண்ட் மார்ச் அதுக்கு முன்னாடி பிப்ரவரி, ஜனவரிலாம் பார்த்திருந்தீங்க அப்டின்னா, அந்த மாரி டைம்லலாம் வந்து ரொம்ப ஒபீஸா இருந்திருப்பேன். கன்னம்லாம் பெருசா, ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உருண்டையா ஃபுட்பால் மாரி இருக்கும். ஸோ அந்த வயிறுலாம் பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து பொங்க பான மாரி இருக்கும். நெறைய பேர் என்ன வந்து 101 கேஜிலாம் நான் போயிட்டேன். ரொம்ப ஒபீஸா இருந்தேன். ஜங்க்லாம் சாப்ட்டு, வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஜங்க்லாம் வந்து சாப்ட்டு, ஸோ அந்த மாரி இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கம்பெனில வொர்க் பண்ணிட்டுருக்கும்போது எப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது. ஸோ அப்படி நெறையா வந்து அ ஜங்க்லாம் சாப்ட்டு, அந்த மாரி ஒபீஸாவும் ஆயிருக்கேன். ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஃபிட்னஸே பண்ணாம ஒரு 3 மாசம், 2 மாசம்லாம் கம்ப்ளீட்டாவே இருந்திருக்கேன்.
சுத்தமா ஒரு ஒரு புஷ்அப் கூட எடுத்திருக்க மாட்டேன். அந்த மாரிலாம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் 101 கேஜில இருந்து 86 கேஜிஸ்க்கு வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஐ அம் சிட்டிங் ஹியர் 86 கேஜிஸ்ல கிருஷ்ணா உட்கார்ந்திருக்கேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுல நெறையா எனக்கு என்னோட பாடி மசில் மெமரின்னு ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, மசில் மெமரினா என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து வொர்க் அவுட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே இருக்கும். அந்த அந்த கொஞ்சம் மசில் நமக்கு பாடியில எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். என்னதான் மசில் லாஸ் ஆனாலும், என்னதான் ஃபேட் ஏறுனாலும், அந்த மாரி இருக்கும். ஸோ ரீகாம்புங்கிற அந்த ஒரு ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா நடந்துரும். ஸோ பிகாஸ் ஐ அம் நாட் அ பிகினர் எனிமோர். நான் ஆல்ரெடி ஒரு பிகினர்ங்கிற ஒரு ஃபேஸ் பார்த்துட்டேன். அது தாண்டி இப்போ வந்து நெறையா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல பில்ட் பண்ண அந்த ஐடியல் பாடியோட மசில் இருக்கும். ஸோ அந்த மசில்க்கு வந்து கொஞ்சம் மெமரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து லாஸ் ஆகாது. மேபி லாஸ் ஆகலாம். ஸோ அது வந்து நம்மளோட ஹேபிட், அந்த லைஃப் ஸ்டைல் பொறுத்து. ஸோ அந்த மசில் மெமரி என்ன பண்ணும்னா, நம்ம மறுபடியும் நம்ம ஃபிட்னஸ்குள்ளார வந்து நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், எகைன் கொஞ்சம் அந்த நம்மளோட ஃபேட் லாஸ் ஜர்னிய வந்து கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அ இது எல்லாருக்குமே அப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகினர்ஸ்க்கு வந்து தே ஹேவ் டூ ஃபேஸ் சம் அந்த பிகினர்ங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நானும் அத ஃபேஸ் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து நான் 86ல இருந்து இன்னும் 80 கேஜிக்கு போகணும். பிகாஸ் நான் இப்போ வந்து என்னோட பாடி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மசில் வந்து இப்போ லாஸ் லைக் வெயிட் லாஸ் பண்ணிட்டு, மசில் லாஸ் பண்ணாம இப்ப ஃபுல்லாவே ஃபேட் மட்டுமே கட் பண்ணணுங்கிற ஒரு ஜர்னி. அண்ட் இதுவரையும் இந்த 101 கேஜில இருந்து 86 வந்தேன் இல்லையா? இத வந்து நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. லைக் ரெக்கார்ட் பண்ண மீன்ஸ் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். வொர்க் அவுட் பண்ண மாரி வீடியோஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நான் வந்து ஷர்ட்லெஸ்ஸா லைக் பாடி எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி 101 கேஜில இருக்கும்போதெல்லாம் வீடியோ எப்படி எடுத்திருக்கேன். நான் வந்து ஷர்ட்லெஸ்ஸா எப்படி இருக்கேங்கிறது. அந்த பாடி ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படி இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் ஒரு பார்க்க நல்லா இருக்கு. அந்த மாதிரி இப்போ பில்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபேட் நான் கட் பண்ணணும். கொஞ்சம் இல்ல. நான் வந்து 29% பாடி ஃபேட்ல இருந்து இப்போ 18% பாடி ஃபேட் வந்துட்டேன். விச் இஸ் நெறைய பேருக்கு வந்து 20% பாடி ஃபேட் கூட இப்ப இருக்காது. மேல இருக்கும். 23, 25 இருக்கும். பட் நான் வந்து ஒரு 18% பாடி ஃபேட் இப்ப வந்துட்டேன். அண்ட் ஐ ஹாவ் டு கோ பிலோ 15 அண்ட் 13 போகணும் அப்படிங்கிற மாரி ஒரு 12% பாடி ஃபேட் அந்த மாரி போகணும். ஸோ இது வந்து ஒரு 10 to 20 டேஸ் மேக்ஸிமம் 30 டேஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இந்த ஜர்னிய வந்து நான் எவ்ரி டே வந்து பிளான் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, லைக் நான் போற கார்டியோ ஆக்டிவிட்டி லைக் மார்னிங் வாய் வளருது. மார்னிங் வாக் வந்து பார்த்தீங்கன்னா போறேன். அதுக்கப்புறம் ரன்னிங் போறேன். அண்ட் ஓவராலா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 13,000 ஆர் 15,000 ஸ்டெப்ஸ் நான் வந்து கிராஸ் பண்ணியே ஆகணும். இதுதான் வந்து என்னோட கார்டியோ ஆக்டிவிட்டி டார்கெட். நம்மளோட வாக்கு, ரன் மட்டுமே நம்மளோட கார்டியோ ஆக்டிவிட்டி கிடையாது. அத தாண்டி இன்னும் நெறைய இருக்கு. ரோயிங் இருக்கு அண்ட் இஎஃப்எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. பட் நான் வந்து ரைட் நவ் இப்போ வரையும் நான் பண்றது பார்த்தீங்கன்னா, வாக்கு அண்ட் ரன்னிங் மட்டும் தான். ஸோ இனிமே வந்து நான் என்னென்ன பண்ண போறேன், கார்டியோ ஆக்டிவிட்டில என்னென்ன பண்ண போறேன், டயட்ல எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண போறேன், எப்படி ட்ராக் பண்ண போறேன், எப்படி அக்கவுண்டபிளா வச்சுக்க போறேன் என்னோட கேலரிஸ் எல்லாத்தையுமே. அண்ட் இதுக்கப்புறம் நான் பண்ண போற வொர்க் அவுட், ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட், நான் என்ன ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் பண்றேன். நான் இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, 101 கேஜில இருக்கும்போது என்ன ஸ்ட்ரென்த்ல இருந்தனோ, அந்த 101 கேஜில இருக்கும்போதுமே ஐ டூ புல் அப்ஸ். நான் அப்பயுமே வந்து ஒரு 3 புல் அப்ஸ் அப்ப எடுப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்பயுமே வந்து 86 கேஜிஸ்ல ஐ டூ நியர்லி 20 பிளஸ் புல் அப்ஸ் நான் எடுப்பேன் கவுண்ட். அதுல பார்த்தீங்கன்னா, வெயிட்டட் புல் அப்ஸ்லாம் 25 கேஜி வெயிட் லைக் 86னா பிளஸ் 25ல 2 ரெப்ஸ் போட்டேன். ஸோ இந்த மாரியும் நான் இப்பயுமே ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு தவிர, ஸோ நான் அந்த என்னோட ஸ்ட்ரென்த்த வந்து லாஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இன்ஜுரி இல்லாமலும் மோஸ்ட்லி பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் நம்மளோட ஃபிட்னஸ் ஜர்னில அண்ட் ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரெய்னரா பார்த்தீங்கன்னா, இன்ஜுரிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்ஜுரி வந்து இவங்களுக்கு தான் ஆகும், அவங்களுக்கு தான் ஆகும். ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னருக்கு இன்ஜுரி ஆகுமா? அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. யாருக்கு வேணா இன்ஜுரி ஆகும். சொல்லவே முடியாது. எப்ப வேணா, என்ன வேணா. நம்ம போடுறது எஃபோர்ட்ஸ் தான். அது தாண்டி நமக்கு நம்மள மீறி நடக்கிறதெல்லாம் எதுவுமே நம்ம கையில இல்ல அப்படிங்கிற மாரி தான். ஸோ யாருக்கு எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம். அந்த மாரி இன்ஜூரி மசில் வொர்க் அவுட் பண்ணும்போது கூட ஆகும். ஓவர் வொர்க் அவுட் இல்ல ஓவர்லோட் போடும்போது, இல்ல நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்ல முடியாது. சிச்சுவேஷன்ஸ் அமையும். ஸோ அத பத்தி பேசல.
ஸோ நெகட்டிவ்லாம் வேண்டாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு திங். அப்போ செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இந்த வீடியோஸ் போடுறேன்ல, சாட்டர்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, டெய்லி வீடியோ போடுறேன். அதுதான். இந்த ஜர்னிய ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுவோம் அப்படிங்கிறது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஜர்னிய ரெக்கார்ட் பண்ணி போடணும். நம்ம லைஃப் ஸ்டைல் கன்டென்ட் கிரியேட்டர். நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ஃபிட்னஸ நம்ம இன்க்ளூட் பண்ணி ஃபிட்னஸ மெயினா எடுத்து பண்றோம். ஃபிட்னஸ் ட்ரெய்னரா வொர்க் பண்றோங்கிறதுல, நான் வந்து இப்ப என்னோட லைஃப் ஸ்டைல் விளாக்ல நான் வந்து ஃபிட்னஸ் எடுத்து போட்டா, என்னோட வீடியோஸ் பார்க்குற நீங்க நெறைய பேர் வந்து ஃபிட்னஸ் நீங்களும் வந்து ஜிம் போவீங்க, ஃபிட்னஸ்குள்ளார வருவீங்க அப்படிங்கிறனால தான். ஸோ ஆ, இன்னுமே வந்து ஃபிட்னஸ்ன்னு என்னன்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஃபிட்னஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்ப இல்லனாலும் உங்களோட 20ஸ்ல 35 வரையுமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா, 35 மேல கண்டிப்பா உங்களோட பாடி, உங்களோட போன் கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாகும். உங்களோட பாடி வெயிட்ட வந்து உங்களால தூக்கிட்டு நடக்க முடியாது. நீங்க நெனச்ச நேரம் எந்திரிச்சு ஓட முடியாது. ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஓடணும், ஒரு பஸ் பிடிக்க ஓடணும், இல்ல ஏதாச்சும் நம்ம எமர்ஜென்சி ஓடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களால ஓட முடியாது. உங்களோட பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ ப்ளீஸ் உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட ஃபீஸ் பே பண்றதுக்கெல்லாம் யோசிக்காம நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட மெடிசின் செலவுக்குலாம் ஃபீஸ் பே பண்றதுக்கு யோசிக்காம ஃபீஸ் பே பண்ணுவீங்க. பட் ஃபிட்னஸ்க்கு நீங்க இன்னுமே ஃபீஸ் பே பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டூ கன்சிடர். நான் வந்து இப்போ நான் என்னோட ஜர்னில நான் என்னோட 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபிட்னஸ்ல நான் கத்துக்கிட்டது எல்லாமே வந்து நான் என்னோட கிளையண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னில நான் வந்து ஒரு பார்ட்டா பெரிய சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாருமே ஈஸியா எஃபிஷியன்ட்டா வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லோவர் வெயிட்ல இருக்கிறவங்க வெயிட் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வெயிட்ல இருக்கீங்க, இல்ல பாடி வெயிட்டோட ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல டாக்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, என்னோட கிளைண்ட்ஸ் இப்போ வரையுமே நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப எஃபிஷியன்ட்டா, ரொம்ப ஈஸியாவும் நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள டெய்லி மோட்டிவேட் பண்றது மட்டும் இல்லாம, நெறைய பேர் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும், அந்த ஹெல்த் இஷ்யூஸ எப்படி சாஃப்ட்டா நான் அவங்கள ஹேண்டில் பண்ணி, அந்த அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாத மாதிரி லைக் அவங்கள மைண்ட் செட் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி, அவங்கள வந்து அந்த இன்ஜூரியே லைக் ஒரு இன்ஜூரிங்கிறது ஆகாத மாரி நான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ப்ளீஸ் டூ செக் அவுட் ஃபோரம் ஃபிட்னஸ். ஃபோரம் ஃபிட்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோகிராம் ட்ரை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோரம் ஃபிட்னஸ்ல எடுத்து பாருங்க. சாட்டிஸ்ஃபை ஆகும். கண்டிப்பா நான் அந்த அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் பீப்பிள்க்கு. ஸோ டூ செக் அவுட். தேங்க் யூ. அண்ட் தேர்ட் திங், இப்ப நான் வந்து இந்த அப்பாலஜி வீடியோ மேக் பண்றது எதனாலனா, இன்னைக்கு நான் போட வேண்டிய வீடியோ டெக்காத்லானோட பார்ட் 2. பார்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி டெக்காத்லான் வீடியோ ஓவராலா பார்த்தீங்கன்னா 23 மினிட்ஸ் இருக்கு. அத வந்து கட் பண்ணி போடலாம்னா, செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் வரும். அண்ட் தேர்ட் வீடியோ அந்த மாரி போடலாம்னு தான் யோசிச்சேன். பட் ஒரு வீடியோ அது வந்து 3 பார்ட்டா இழுத்து போட வேணாம். 2 பார்ட் மேக்ஸிமம் அப்படின்னு நெனச்சனால, நான் நேத்து போட்டிருந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, 6 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். பட் டுடே இன்னைக்கு நான் போட வேண்டிய வீடியோ இன்னும் எடிட் பண்ணல. இப்பதான் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் நான் இனிமே பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த 86 டூ 6 கேஜிஸ் ஃபேட் லாஸ் பண்ண போறேன் இல்லையா? 86 டூ 80. ஸோ இந்த ஜர்னி டெய்லி வீடியோ வரப்போகுது. ஏன்னா நான் ஆல்ரெடி இன்னைக்கு அமாவாசை புதன்கிழமை. இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கான வீடியோ இனியும் அப்கமிங் டேஸ்ல வரும். ஆல்ரெடி எடிட் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் நாளைக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேஸ்ல ரெகுலரா வந்து நான் இந்த ஃபேட் லாஸ் ஜர்னியை வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடிட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கான வீடியோ மட்டும் கொஞ்சம் டெக்காத்லானோட வீடியோ நாளைக்கு வரும். பிகாஸ் நான் இன்னும் எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணல. இன்னுமே பண்ணல, பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் இந்த அப்பாலஜிஸ் வீடியோ. முழுசா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட சேனல் என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட சேனல் ஆல்ரெடி 1000 சப்ஸ்கிரைபர், 1000 பீப்புள், 1000 ஹெட்ஸ் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி, என்னை சப்போர்ட் பண்ணி
ஆம், என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வேணும். அண்ட் நீங்க இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நான் போடட்டும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆ, உரிமையா சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணா. பாய்.